Welcome all of you to my video. In this video we are going to see Chapter 8 Statistics and Probability Exercise 8.1 11th sum. In a study about viral fever, the number of people affected in a town were noted as find the standard deviation கொடுத்துறாங்க. ஸோ டேட்டா கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் டெவியேஷன் யூஸ் கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். நோபிகாவ் நம்மளுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 2-3 மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று நார்மலாக உள்ள ஸ்டெப் டெவியேஷன் மெத்தட் இருக்குது. நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மீன் மெத்தட் இருக்குது, அசியூம்டு மீன் மெத்தட் இருக்குது, ஸ்டெப் டெவியேஷன் மெத்தட் இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம்னா அசியூம்டு மீன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போகிறோம். எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போன சம்ஸை கூட யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே ஃபார்முலா FI DI ஸ்கொயர் பை n மைனஸ் FI DI by n the whole square. பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா சிக்மான்னு வந்திருக்கு, அதாவது ஸ்டாண்டர்ட் டெவியேஷன். இப்போ நம்ம இதில் உள்ள வேல்யூஸ் தான் கரெக்டாக வேணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 10 இந்த மாதிரிலாம் இருக்குது. ஒரு டேட்டா நம்ம கரெக்டான ஒரு வேல்யூ இல்லை. பட் இதை நம்ம எப்படி பண்ணிக்கலாம்னா இதுலேருந்து ஒரு மிட் வேல்யூ எடுத்து நம்ம பண்ணிக்கலாம் இதே மெத்தடில். ஸோ ரொம்ப ஈஸி தான் பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு நார்மலாக இந்த ஏஜை போட்டுக்கிட்டேன். இது எதுன்னு பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவர்னுடைய ஏஜ். வைரல் ஃபீவர் ஒவ்வொரு வயசுங்களோடைய அஃபெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ 0 to 10 வயசுல 3 பேர் அட்டாக் பண்ணிட்டு, ஸோ அந்த மாதிரி ஏஜ் வாரியாக அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏஜ்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். இது மிட் வேல்யூ தான் நம்ம என்ன எடுக்க போகிறேன்னா எக்ஸைன்னு சொல்லி எடுக்க போகிறேன். எக்ஸைன்னு சொல்லி எடுக்க போகிறேன். இதன் அடுத்தது பார்த்தீங்கன்னா FI அதுக்கு கொடுத்துருக்குது அப்படி எழுத வேண்டியதான். இதன் அடுத்தது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா DI வேணும், எனக்கு அசியூம்டு மீன் மெத்தட். ஸோ XI மைனஸ் ஏன்னு சொல்லிட்டு ஒரு அசியூம்டு மீன் வேணும். ஸோ அசியூம்டு மீன் நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா FI DI, இந்த DI ஸ்கொயர் வேணும், தென் FI DI ஸ்கொயர் வேணும். ஸோ ஆஸ் யூஸ்வல் கால்குலேஷன், பட் எக்ஸ்ட்ரா அந்த மிட் வேல்யூ மட்டும் ஒன்று வரும். ஸோ மொத்தம் எத்தனை டேட்டா இருக்குது பாருங்கள். மொத்தம் நம்ம 7 டேட்டாஸ் இருக்குது. 0 to 10 இருக்குது, 10 to 20, 20 to 30 இருக்குது, 30 to 40 இருக்குது, 30 to 40 இருக்குது, 40 to 50 இருக்குது, 50 to 60 இருக்குது, தென் லாஸ்ட்டாக 60 to 70 சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ மொத்தமே நம்மளுக்கு 7 டேட்டாஸ் இருக்குது. நம்ம மிட் வேல்யூ எடுக்கணும்னா இதுக்கு பாதி வேல்யூ. ஸோ நான் எல்லாமே 5 இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதான் மிட் வேல்யூ. 0 to 10 5 தான் மிச்சம் வேல்யூ மிட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அப்படி இல்லாத மாதிரி இது கண்டினியூஸாக இருக்கிறது 10 to 20 இருக்கிறது 15, 20 to 30 35. ஸோ அப்படி போட்டுக்கோங்க. ஸோ 45, 55 and 65 வரைக்கும் 60 to 70 வந்து 65 வரும். ஸோ அடுத்தது FI நான் சாஃப்ட் பண்ணிக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 3, 5, அடுத்து பார்த்தீங்கன்னா 16 இருக்குது, அடுத்து 18, 12, அடுத்து 7, நம்பர் 4 இருக்குது. இந்த DI பார்த்தீங்கன்னா அசியூம்டு மீன் நான் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன்னா ஐ எம் கோயிங் டு அசியூம் டேட்டஸ் 35. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மிட் வேல்யூ நான் எடுத்திருக்கேன். இதோட மிடில் வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படின்னு சொன்னாச்சுன்னா எனக்கு வந்து கேல்குலேஷன் ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இந்த 35 என்பது வேல்யூ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுலேருந்து ஒவ்வொன்றதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 5 minus 35 பார்த்தீங்கன்னா -30, 50 minus 35 பார்த்தீங்கன்னா -20. ஸோ அப்படி போட்டுக்கோங்க. 25 minus 30 இது -10, 35 minus 35 0, 45 minus 35 வந்து 10, 55 minus 35 வந்து 20 and 65 minus 35 வந்து 30. இதான் உங்களுக்கு அசியூம்டு மீன் வச்சு நான் கேல்குலேட் பண்ண வேண்டியது. இப்போ வந்து நான் இதை வந்து இது கூட மல்டிபிள் பண்ணால் இது கூட மல்டிபிள் பண்ணி எழுதலாம். ஸோ 3 into 30 -90 வரும், 5 into 20 -100 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா -160, அது பார்த்தீங்கன்னா 0, அடுத்து 120 வரும், அது 720s are 140 and 430s are 120 வரும். DI ஸ்கொயர் இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணணும். ஸோ இது 900 ஆகும். எனக்கு 30 ஸ்கொயர் 900 வரும், 20 ஸ்கொயர் 400, 10 ஸ்கொயர் 100, 0, அடுத்து 100, 400, 900. இப்போ FI DI ஸ்கொயர் வேணும். FI DI ஸ்கொயர்னு சொன்னாச்சுன்னா திஸ் டேர்ம் இன்ட்டு திஸ் ஒன். ஸோ 3 into 900 தட் மீன்ஸ் 2700 வரும். அது 5 into 2000 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 16 அடுத்தது ஒரு 2 0 போட்டுக்கோங்க. தென் அடுத்தது 18 into 0 0 தான். 12 into 1200 வரும். இது வந்து 28 ஒரு 00. அடுத்து 4 into 9 வந்து 36 ஸோ 00. ஸோ இப்படி ஈஸியாக கட்லே பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், now we need to calculate the summations. ஸோ எதனால சம்மேஷன்ஸ் எல்லாம் calculate பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், எதனால சம்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ calculate பண்ண போகிறோம்னா
ஃபஸ்ட் பிட் இது இஸ் என் வேல்யூ, இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு ஏன்னா என் என்பது எஃப்ஐயில் ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இது கிடையாது, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் எழுதும்போது 3 + 5 8, 8 + 16 24, 24 + 18 பார்த்தீங்கன்னா 24 + 18 வந்து உங்களுக்கு 42, 42 + 12 பார்த்தீங்கன்னா 54, 54 + 1 61, 65 வருது. ஸோ என் வந்து உங்களுக்கு 65. இதை நீங்கள் என்னன்னு சொல்லி எழுதணும். நான் இது தேவையில்லை, இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை, இது வந்து வேணும், தென் இது வேணும். ஸோ அது ரெண்டத்தையும் நான் இப்போ கண்டுபிடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம், ஃபஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 120 + 120 240 வரும். 240 + 140 பார்த்தீங்கன்னா 380 வரும். ஸோ 380. அடுத்தது மைனஸ் வேல்யூஸ் எல்லாம் 100 + 160 வந்து 260 வரும். 260 + 90 பார்த்தீங்கன்னா 350 வரும். ஸோ 0 3 30 வருது, ப்ளஸில் தான் போடணும். ஏன் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப சின்ன வேல்யூ. ஸோ இது இந்த நெகட்டிவ் வேல்யூஸ் சின்ன வேல்யூஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸில் போடணும். நெகட்டிவ் வேல்யூஸ் பெரிய வேல்யூஸ் இருந்துச்சு, அதாவது பாசிட்டிவ் வேல்யூ பெருசாக இருந்துச்சுன்னா ப்ளஸ் போட்டு மைனஸ் போடணும். ஸோ இங்கே பாசிட்டிவ் வேல்யூ நம்மளுக்கு 380 வந்து பாசிட்டிவ்லாம் கேல்குலேட் பண்ணும்போது இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணணும். இதை நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது நான் சொல்கிறேன், கேல்குலேட் பண்ணிவிட்டு ஸோ அதில் ஆட் பண்ணால் 13,900 வருது. இப்போ பாருங்கள், நம்ம இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ சம்மேஷன் ஈக்குவல் டு பாருங்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா FI/DI ஸ்கொயர், சம்மேஷன் FI/DI ஸ்கொயர். FI/DI ஸ்கொயர் என்பது இதுதான். ஸோ அதை அப்படியே போடுங்க, 13,900 / 65 மைனஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு 30. ஸோ 30/65 the whole ஸ்கொயர் போடணும். ஸோ சம்மேஷன், ஸோ இதெல்லாம் வேணால் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ 13,900 / 65 மைனஸ் 30 ஸ்கொயர், தட் இஸ் என்னது 900. 900/65 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸோ 65 × 65 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4,225 வருது. ஸோ தட் இஸ் சம்மேஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ பாருங்கள் நான் இதையும் தான் 65 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா கேல்குலேட் பண்ண முடியும் ஈஸியாக. ஸோ அப்போ 4225 கீழே போட்டுக்கோங்க. நான் இங்கே 65ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா கீழே வந்து 4225 வரணும். இதே வேல்யூ வந்துடும். அப்போ நம்மளுக்கு லைக் ஃப்ராக்ஷன்ஸாக வந்துடும். அப்படின்னா இதே இங்கே சேர்த்து போட்டு மேலே உள்ளது மட்டும் செப்பரேட் பண்ணிட்டீங்கன்னா சிம்பிள் ஆயிரும். ஸோ அப்போ இதை இங்கே 65 மல்டிப்ளை பண்ணி இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 139 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 65ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 2 0 போட்டிங்கன்னா அதுதான் வேல்யூ. பாருங்கள், ஸோ இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 9 5 are 45, 3 5 are 15 + 4 19, 1315 / 6 வரும். ஸோ அடுத்தது 54, 5 9 6 9 are 54, 5 3 6 are 18, 23 ஆயிரும். ஸோ 1 + 6 வந்து 1 2 6 6 8. ஸோ இது 5 3 இது பார்த்தீங்கன்னா 0 9 9035 வருது. ஸோ 9035 மைனஸ் 9035 மட்டும் போடும்போது ஒரு 0 உண்டு, அதையும் போட்டுருணும். இங்கே இருக்குது 900 இருக்குது. ஸோ அது பேர் 900 தான், அது எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 225 இதை மட்டும் செப்பரேட் பண்ணிக்கோங்க. 900 அப்படி பண்ணிங்கன்னா ஸோ 902 600 அந்த மாதிரி வருது. இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிட்டேன்னா நான் என்ன சொல்கிறேன் பாருங்கள், டிவைட் பண்ணி சொல்கிறேன். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எவ்வளோ வரைக்கும்னா 213.633 சம்திங் கிடைக்குது. ஸோ இப்படி போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ டிவைட் பண்ணிக்கிட்டு இது நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 14.6 சம்திங் வருது. 14.616 அந்த மாதிரி வருது. ஸோ நான் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு போட்டுக்கிறேன். இட்ஸ் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு சிக்மா approximately equal to 14.6. this is your standard deviation. அப்படி சொல்லி இந்த சம் நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோ அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி டவுட்ஸ் இந்த கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.